ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இது நம்மளோட பஞ்ச் நிடல் விளாக் 4. எனக்கு வந்துட்டு அந்த மியூசிக் போட்டு பண்ணுறது ஏதோ கனெக்ட் ஆகாத மாதிரியே இருக்குது உங்களோட. ஸோ வாய்ஸ் ஓவரே கொடுத்துடலாம். ஏன்னா சொல்ல முடியாததெல்லாம் வாய்ஸ் ஓவரில் தான் சொல்ல முடியும். டெக்ஸ்ட்டாக போடும்போது எனக்கு அதை ஃபுல்லாக கன்வே பண்ண மாதிரி தெரியல. ஸோ நான் வந்துட்டு இனி வாய்ஸ் ஓவரே பண்ணலாம். டைம் இல்லாதப்போ வந்துட்டு மியூசிக் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் வச்சுட்டேன். இப்போ அதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் இதுக்காக எடுத்துருக்க கிளாத் வந்துட்டு பாப்ளின் கிளாத்து தான் எடுத்திருக்கேன். பாப்ளின் கிளாத் காலியாக இருந்துச்சு, இப்போது புதுசாக வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் வந்துட்டு நம்மளால் அந்த 2mm நீடிலும் எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு மட்டும் தான் இந்த பாப்ளின் கிளாத்தில் ஒர்க் பண்ண முடியும். நான் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி த்ரெட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறேன். அதனால தான் பாப்ளின் கிளாத் எடுத்திருக்கேன், ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால. இப்போ கிளாத் வந்து ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்புறமா ஃப்ரேமோட உள்பக்கமாக திருப்பி வச்சுட்டு அதுக்கு கீழே வந்துட்டு கார்பன் ஷீட்டை வந்து போட்டு வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து எந்த டிசைன் இருக்கோ அதை வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுருந்தாலும் சரி, பிரிண்ட் அவுட் எடுத்திருந்தாலும் சரி, நான் வந்து ஃபோனில் இருந்து இந்த மாதிரி பட்டர் ஷீட்டில் ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வச்சு இந்த மாதிரி கிளேட் டூலால் நான் வந்து ட்ரேஸ் பண்ணுவேன். பென்சிலால் கூட பண்ணலாம், ஆனால் பென்சிலால் பண்ணும்போது எனக்கு கிழியுது. அதனால் நான் இந்த மாதிரி ஒரு கிளேட் டூலை வச்சு பண்ணுவேன். ஏன்னா நமக்கு கீழே வந்து அதோட அச்சு மட்டும் தான் தேவை. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக நமக்கு கீழே வந்துட்டு வந்திருக்கும். அது வந்துட்டு உங்களுக்கு லைட்டாக தெரிகிற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா அது மேலே நீங்கள் பென்சிலால் கூட ட்ரா பண்ணிக்கலாம். எனக்கு இந்த கிளாத்துக்கு இது ஓகே தான். இது வந்துட்டு நான் பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் வந்து டிசைன் வர மாதிரி பண்ண போகிறேன். அதனால் அதே டிசைனை தலைகீழாக மாற்றி வச்சுட்டு கார்பன் ஷீட்டை போட்டு இது பண்ணுறேன். கார்பன் ஷீட்டையும் தெரியாமல் தலைகீழாக வச்சு பண்ணிகிட்ருக்கேன், பைத்தியம். அதுக்கப்புறம் அதை மாற்றி போட்டு கரெக்டாக பண்ணி எடுத்துட்டேன். இன்றைக்கி வந்துட்டு நான் இந்த டிசைன் இந்த சார்ஜரோட ஒரு கேப் மாதிரி நான் போட்டிருக்கேன் சார்ஜருக்கு. இதை பார்த்து தான் நான் வந்து வரைஞ்சேன். இது பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஐடியா இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா குட்டியாக சிம்பிளாக க்யூட்டாக இருந்துச்சு. அதனால் இன்றைக்கி நான் அந்த டிசைனை எடுத்துக்கிட்டேன். சாரி, நான் ஃபோன்லேருந்து ட்ரேஸ் பண்ணேன்னு சொன்னேன்ல, அது இப்படியே தான் ட்ரேஸ் பண்ணேன், ஃபோன்லேருந்து பண்ணேன். அப்புறம் வந்துட்டு எம்ப்ராய்டரி த்ரெட்டு வந்து என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அதை வந்து நான் பார்த்து என்கிட்ட இருக்கான்னு பார்த்தேன், எல்லாமே இருந்தது. ஸோ அதை எல்லாமே தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறமா வந்துட்டு பஞ்ச் நீடில் 2mm நீடில் தான் கரெக்டாக இருக்கும். இந்த கிளாத்துக்கும் ஃபிக்ஸ் ஆகும், எம்ப்ராய்டரி த்ரெட்டுக்கும் கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லிவிட்டு 2mm நினச்சிட்டு 2.5mm ஃபஸ்ட்டு எடுத்து பண்ணி பார்த்தேன், வரல. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் 2mm வந்து மாற்றிட்டேன். 2mm நீடில் வந்துட்டு இதில் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அதோட லென்த்து வந்துட்டு ஒரு 1.5 சென்டிமீட்டர் வச்சுக்கலாம் அப்படின்னு சும்மா நானாக தான் வச்சுக்கிறது. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா லென்த் வந்து கம்மியாக இருக்கும்போது ஒவ்வொரு லூப்புகளையும் ஒன்று மாட்டுறது வந்து நமக்கு கம்மியாக இருக்கும். லென்த் அதிகமாக இருக்கும்போது லூப்புகளை ரொம்ப சிக்கும். அதனால தான் நான் கம்மியாக வச்சு பண்ணுறேன். அப்புறம் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளாக் கலர் த்ரெட் எடுத்து அவுட்லைன் மாதிரி அந்த மூக்கு வாயெல்லாம் இருந்ததில்ல, அந்த ஏரியாலாம் அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அது உள்ளே வந்து ப்ரௌன் கலர் வர்றதில்ல, அந்த டார்க் ப்ரௌன் அப்படி கொடுக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் தான் நான் வந்துட்டு பிளாக்ல வந்து ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துட்டு எடுத்துட்டேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் ஃபுல்லா குடுத்துட்டு, அதுக்கப்புறம் வந்து அந்த பிளாக் கலர் குடுத்த இடம் போக மீதி இருந்தது எல்லாமே டார்க் ப்ரவுன் வரும். அது குடுத்துட்டு பார்த்தா, ஃபுல்லாவே பிளாக்கா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஏதோ பிடிக்காத மாதிரி இருந்தனால, எல்லாத்தையும் நான் மறுபடியும் பிரித்து எடுத்துட்டு, அந்த ஹோல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரீஃபார்ம் பண்ணி எடுத்துட்டு, அ ப்ரவுன் கலர்ல வந்து ஃபுல்லா குடுத்துட்டு, அந்த வாய் மாதிரி ஒரு மாதிரி வளைச்சு போட்டிருக்கோமே, அதுக்கு மட்டும் கொஞ்சமா ஒரு நூல் போற அளவு இடம் விட்டுட்டு, நான் மத்த எல்லாமே ப்ரவுன் கலரா குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த கேப் விட்ட அந்த ஒரு இடத்துல மட்டும் நான் வாய் வந்து பிளாக் கலர் த்ரெட்டால அத தனியா போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஓரளவு ஓகேவா தான் இருந்தது. ஸோ அப்படியே கன்டின்யூ பண்ணலான்னு 2க்குமே அப்படியே பண்ணிக்கிட்டேன். அப்புறமா வந்துட்டு காதுக்கு டார்க் ப்ரவுனு அது எல்லாமே அத வச்சே அவுட்லைன் குடுத்து, அத வச்சே ஃபில் பண்ணிட்டேன். ஃபுல்லா வந்துட்டு பிளாக் அவுட்லைன் பண்ணி, அது அதுக்கான கலர்ஸ் குடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஆனா, அந்த சார்ஜர் கேஸ்ல அப்படி இல்ல. அதனால அதில இருக்கிற மாதிரியே நான் வந்துட்டு அவுட்லைன் இல்லாமயே எல்லாமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சோட அந்த இலைக்கு வந்து நான் வந்து கிரீனும், ஆரஞ்சு அந்த ஃப்ரூட்ஸ்க்கு வந்துட்டு ஆரஞ்சு கலருமே நான் குடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அந்த கை வந்துட்டு உடம்போட ஒரே லெவல்ல எல்லாமே போட்டோம்னா, கை தனியா தெரியாதே, உடம்பு கையும் தனியா தெரியாது அப்படின்னு தோணுச்சு. அதனால கொஞ்சம் லென்த்த அதிகமா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு 1.5லேருந்து 2 சென்டிமீட்டரா இன்க்ரீஸ் பண்ணிட்டு, அந்த கை மட்டும் வந்து போட்டுக்கிட்டேன். இது வந்துட்டு ஃபுல்லாவே இந்த லைட் ப்ரவுன் கை, அதுக்கப்புறம் உடம்பு எல்லாமே இனிமே ஃபுல்லா லைட் ப்ரவுன்ல தான் பண்ண போறேன். இப்படி வந்துட்டு லென்த் கொஞ்சம் 2 வைக்கும்போது லூப் வந்து ரொம்ப பெருசா இருந்துச்சு. நான் போட்டிருந்த டிசைன விட்டு வெளிய வந்த மாரி இருந்தது. இருந்தாலும் ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு பாடி எல்லாமே 1க்கு 1 சென்டிமீட்டர் அளவு வந்து வச்சுக்கிட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து 1.5ல தானே எல்லாமே ஒர்க் பண்ணேன். இது வந்துட்டு 1 சென்டிமீட்டர் வச்சு பாடி ஃபுல்லா ஒர்க் பண்ணேன். இதோட ஸ்டிச்சஸ பார்க்கவே ரொம்ப அழகா கியூட்டா இருந்துச்சு. ஏன்னா லூப் வந்து நம்ம போட்ட டிசைன விட்டு தாண்டாது. குட்டியா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட்டு அந்த 1 லைன் 2 லைன்லாம் போட்டுட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியாது. ஃபுல்லா அத ஃபில் பண்ணி பார்த்தா அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. மத்த எல்லாமே அந்த பாடியிலருந்து தனியா தெரிஞ்சது. அதாவது அந்த ஆரஞ்சு பழம், கை எல்லாமே தனியா தெரிஞ்சது. பாடி மட்டும் நான் நெனச்ச மாரி ஒரே லெவல்ல இருந்த மாரி இருந்தது. சூப்பரா வந்திருந்தது. ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் இருந்தது பார்க்க. கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க நூலுக்குள்ள சிக்கி எதுனா வெளிய நீண்டுட்டு இருந்தது அப்படின்னா, அத மட்டும் இந்த மாதிரி லைட்டா கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு லூப்புக்குள்ள போய் ஒண்ணு மாட்டி அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இல்ல. ஏன்னா நம்ம லென்த் கம்மியா வச்சு பண்ணனால. அதுக்கப்புறமா இது எல்லாத்துக்கும் பேக் சைடு வந்துட்டு ஃபெவிகால் போட்டு ஃபுல்லா கையால ஸ்ப்ரெட் பண்ணி இந்த ஒர்க் எல்லாமே நான் நைட் பண்ணேன். அதனால நைட்டே வந்து க்ளூ போட்டு அப்படியே விட்டுட்டேன். அப்புறம் அடுத்த நாள் காலையில எடுத்து அத கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து என்ன பண்றேன் அப்படின்னா,
கீ செயின் வந்து மெட்டலில் பண்ணாமல் இந்த மாதிரி த்ரெட்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எம்ப்ராய்டரி த்ரெட்டில் ஜடை பின்னல் மாதிரி பின்னணும். ஆனால் ரொம்ப குட்டியாக வரக்கூடாது அப்படின்றனால எம்ப்ராய்டரி த்ரெட்டையே 2 எடுத்துக்கிட்டேன். 2, 4, 6 இந்த மாதிரி எடுத்து பின்னிக்கிட்டேன். ஜடை பின்னல் மாதிரி பின்னி அதை வந்து நம்ம லூப் மாதிரி போட்டுக்கிட்டோம் அப்படின்னா பேக் சம் மாதிரியோ இல்லை கீ செயின் மாதிரியோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ஃப்ரேமில் இருந்து அந்த டிசைனை கழட்டி எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டேன். நான் க்ளூ போடும்போதே எக்ஸ்ட்ரா 1 இன்ச் வந்து அப்ளை பண்ணியிருப்பேன். அது எதுக்காக அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்படி மடித்து ஒட்ட மாட்டேன். எனக்கு அது ஃபினிஷிங் சரியில்லாத மாதிரி தோணும். அதனால நான் எப்போவுமே டிசைனை ஒட்டியே கட் பண்ணிடுவேன். அப்படி ஒட்டி கட் பண்ணும்போது கிளாத்தோட அந்த குட்டி குட்டி நூல்லாம் பிரிந்துட்டு வரக்கூடாது அப்படின்றனால தான் நான் எப்போவுமே எக்ஸ்ட்ரா வந்து க்ளூ அப்ளை பண்ணுவேன். அப்படி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணும்போது நமக்கு எந்த நூலுமே பிரிந்து வராது. நமக்கு ஃபினிஷிங்கும் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த மடித்து பண்ணும்போது எனக்கு வந்துட்டு இன்னுமே அந்த அளவு பர்ஃபெக்டாக வரல. ஆக்சுவலாக இந்த 2 டிசைனையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒட்டணும்னு தான் என்னுடைய ஐடியா. ஆனால் நான் வச்சு பார்க்கும்போது ஒரு சைடு கம்மியாகவும் ஒரு சைடு அதிகமாகவும் இருக்குது. ஒட்டுனா அசிங்கமாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தது, நல்லா இல்லை. ஸோ தனித்தனியாக நம்ம கீ செயின் மாதிரியோ பேக் சம் மாதிரி தனித்தனியாகவே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை அப்படியே வந்து நான் ஃபெல் ஷீட்டில் ஒட்டலான்னு வச்சுக்கிட்டேன். ஒரு பிளாக் கலர் ஃபெல் ஷீட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த பின்னணும்ல அந்த பின்னலில் வந்துட்டு லைட்டாக அந்த க்ளூ போட்டுட்டு அதை வந்து திருக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த அளவு வேணுமோ அளவு பார்த்து எடுத்து வச்சு நான் கட் பண்ணிவிட்டு க்ளூ போட்டு அப்புறம் ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் அது அந்த டிசைனில் ஃபுல்லாக க்ளூவை போட்டுட்டு நம்ம ஃபெல் ஷீட்டில் அப்படியே ஒட்டிட்டு அது தேவையான அளவு கட் பண்ணிக்க வேண்டியதுதான், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃபெல் ஷீட்டோட ஒட்ட கட் பண்ணதுக்கப்புறம் அங்கங்கே எங்கேயாவது கேப் தெரியுதான்னு லைட்டாக கார்னர்லாம் பார்த்துக்கிட்டோன்னா ஏதாவது சின்ன கேப் இருக்கும். அந்த இடத்துலலாம் க்ளூ அப்ளை பண்ணி விட்டுட்டு அதையும் மொத்தமாக ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த கேப்பும் இருக்காது. சைடில் வந்து நம்ம அந்த பின்னணும்ல அந்த பின்னல் வச்சு ஃபினிஷிங் வந்து பண்ணலாம். நான் வந்து இப்படியே இருக்கட்டும், இதுவே நீட்டாக தான் இருக்குது அப்படின்ட்டு விட்டுட்டேன். ஃபைனலி இதோட அவுட்புட் இப்படி தான் வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம நிறையா பார்க்கலாம். ஃபைனலாக இதை வந்துட்டு நம்ம பேக் சாமாக எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் நான் மாட்டியும் காட்டிட்டேன். அதுக்கப்புறம் கீ செயினாகவும் நான் போட்டு காட்டிட்டேன் பாருங்கள்.